எப்படிங்க மணிகண்டன் உங்களால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து போதை ஒழிப்பு தினம். அதை முன்னிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஓடிக்கிட்டு இருக்கார் மாரத்தானில். அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் கையில் வந்து ஒரு சீரட்டும் அப்படியே வந்து ஒரு தண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? செம மாசாக இருக்கும்ல. அவர் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே செம மாசாக இருக்குது. ஏன்னா அந்த மாசம் தானே இந்த மக்கள் வந்து விரும்புகிறாங்க. விஜய் வந்து அந்த மாசாக இருக்கார் அப்படின்னு சொல்லி கையில் வந்து ஒரு சீரட்டும் அப்படியே வந்து ஒரு லிக்கர் அடிச்சுக்கிருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே சினிமா படத்தில் அந்த லியோ படத்தில் எப்படி விஜய் அவர்களை பார்த்தோமோ அதே மாதிரி தானே இருக்கும். அப்படி தான் இருக்குது. இவர் வந்து போதைப் பொருளை வந்து ஒழிக்க ஓடுறாரு அப்படின்னா கையில் வந்து சீரட்டும் கையில் வந்து அந்த மது பாட்டில் மட்டும்தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா கடந்த 30 வருஷமாக தொடர்ந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா மதுவை தான் வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்காரு, சீரட்டை தான் ப்ரொமோஷன் பண்ணிருக்காரு. இல்லை குறிப்பாக சொல்லணும்னா லியோ படத்தில் நான் வந்து பாட்டிலில் வந்து குடித்தா எனக்கு வந்து பத்தாது, அண்டாவை கொண்டாங்கடா நான் சேஸ் அடிக்க, பாட்டிலில் குடித்தா பத்தாது அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்கன்னு சொல்லி பாட்டு போட்டவர். அது மட்டும் இல்லாமல் கில்லி உள்ளே போனால் தான் கில்லி வெளியே வரமாட்டான்னு சொல்லி அப்படியே வந்து சரக்கை வந்து வாயில் வச்சு ஊற்றுறது, அப்படியே வந்து சீரட்டை வந்து அப்படியே ஊதிக்கிட்டே இருப்பார். அந்த பாட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா நான் ரெடி தான் அண்ணன் வரவா, அண்ணன் இறங்கி வரவா அப்படிங்கிற அந்த பாட்டு முழுக்க தண்ணி அடிச்சுக்கிட்டே தான் திரிவார், ஃபுல்லாக தம் அடிச்சுட்டே தான் திரிவார். அப்போது இந்த படத்தில் 30 வருஷமாக, ஏன்னா இவர் அந்த படத்தில் மாசாக இருக்கார்ல, தண்ணி அடித்தா சீரட் அடித்தா மாசுன்னு கேட்டார்ல. இந்த சின்ன வயசு பசங்கள்லாம் அந்த சீரட்டுக்கும் இந்த தண்ணி எல்லாம் அடிக்கிறாங்கல்ல, பீரு ஓக்காவா அது என்ன விலவோ அதெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, அதுலெல்லாம் ப்ரொமோஷனில் ஈடுபட்டவர் இவர் தான். இவர் இன்றைக்கி வந்துட்டு முதலமைச்சரான உடனே இவர் வந்து அதை ஒழிக்கிறேங்கிறார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை குறிப்பாக இந்த சீனை பார்த்தீங்கன்னா சீரட்டு வந்து இவர் குடிப்பார். அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து டிசிப்ளின் தான் முக்கியம் அப்படின்னோடனே அந்த சீரட்டை வந்து பிடிச்சிருக்கியாமே அப்படின்னா, இல்லை நான் சீரட்டை வந்து பிடிக்கலன்னா கீழே விழுந்துடும். சீரட்டை என்ன பிடிக்கிறாமான்னு கேட்டால் பிடிக்கலன்னா கீழே விழுந்துடும். நகைச்சுவை, சீரட் பிடிக்காதோ கெத்து மாதிரி. அதுக்கப்புறம் சீரட்டை நீ விடு அப்படின்னு சீரட்டை நிப்பாட்டு அப்படின்னோடனே சீரட்டை நிப்பாட்டி வச்சுட்டு போகப்பல. அவ்வளோ தூரம் படத்தில் சினிமாவில் முழுக்க முழுக்க இதை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து இவர் போதையை நான் வந்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணுறாரு. சரி, இவரோட ஆட்சியில் வந்து சரக்கு விற்கலை அப்படின்னா சரக்கு விற்கிறார். இவரே டாஸ்மார்க் முதலமைச்சர் விற்கிறார். இவரே சிகரெட் எல்லாம் வந்து போதைப் பொருள் எல்லாம் விழுகிறார். ஆனாலும் வந்து என்னை ஃபாலோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாருன்னா இது அப்பட்டமாக நாடகம். இதில் புஷி ஆனந்த் அவர் பாண்டிச்சேரியில் சரக்கு கடையெல்லாம் வச்சுருக்காராம்ல. இதே மாதிரி ஏன்னா பாண்டிச்சேரினா முழுக்க முழுக்க சரக்கு தான், மது விற்பனை தான். அதில் ஒரு ஆளாக தான் அந்த புஷி ஆனந்த் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற நபரே சரக்கு லாட்ரி எல்லாத்துலேயும் கைதேர்ந்தவர், அவங்க பிஸ்னஸே அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவரே இத்தனை வருஷமாக 30 வருஷமாக சரக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாராம், மது அடிக்க சொல்லுவாராம், ட்ரக்ஸ் அடிக்க சொல்லுவாராம், எல்லாம் பண்ணுவாராம். அந்த சினிமாவில் இங்கே வந்து ஓடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் குறிப்பாக ஒரு செய்தியை வந்து சொல்லணும். என்னென்னா ஸ்டார்ட் வந்து ரன்னா, ஸ்டாப் வந்து ட்ரக்ஸாக, ரன்னை எடு அப்புறம் ட்ரக்கை கைவிடு. இது எழுதுகிறாரு, தங்கிலீஷில் எழுதுறாருங்க. ஒன்று தமிழ் எழுதுங்க இல்லை இங்கிலீஷில் எழுதுங்க. தங்கிலீஷில் உட்காந்து எழுதிருக்கார். தமிழை எப்படியெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதான், சும்மா ஒரு ஸ்லோகம் மாதிரி. எப்படி வந்து ஸ்டாலின் இருந்தாரோ நம்ம சென்னை நம்ம தமிழில் இருக்கும், சென்னை வந்து இங்கிலீஷில் இருக்கும். அந்த மாதிரி எப்படி வந்து தமிழை கொண்டாங்களோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் வந்து தமிழை கொண்டுகிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் ஒரு கேலிக்கூத்து வந்து நடந்திருக்கு. என்ன கேலிக்கூத்து அப்படின்னா, ஆதவர்ஜி நான் சொல்கிறத கேளுங்களேன். அதாவது இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டில், இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு விஜய் அவர்கள் வந்து 3 கிலோமீட்டர் நிற்காமல் ஓடினார். இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்தியாவில் எந்த சிஎம் இப்படியெல்லாம் ஓடினதே இல்லை மாரத்தானில் அப்படிங்கிறாங்கல்ல. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரியகுமார் பார்த்தீங்களா, இந்த பிரியகுமார் போன்றவர்கள்லாம் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்பட்றா நீங்கள்லாம் வந்து சோத்திங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதை ஒரிஜினலே 3 கிலோமீட்டர் தான் ஓடினாங்கிறாப்புல. இவர் வந்து பிரியகுமார் 6 கிலோமீட்டர் ஓடிட்டார். என்ன ஃபிட்னஸ் பார்த்தீங்களா, எப்படி சாப்பாடு அந்த எக்ஸசைஸ்லாம் அப்படி கரெக்டாக இருக்கும் தான் அவர் வந்து அப்படி ஃபிட்னஸாக இருக்கார். அப்படியே வந்து ஃபிட்னஸோட இன்ஸ்பிரேஷன் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி அதாவது உடனே எப்பட்றா அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இப்போது ட்ரக்கை வந்து அவர் ப்ரொமோஷன் பண்ணார். இப்போ வந்து ட்ரக்கு வந்து இந்த ஒனா ரெடி தான் பாட்டில் ட்ரக்கை சீரட்டையும் தண்ணியும் ப்ரொமோஷன் பண்ணாருன்னா அதில் இன்ஸ்பிரேஷன் இருப்பான் பாருங்கள். அதை விட்டுறது இந்த உடம்பு வந்து அவர் வந்து இப்படி 50 வயசுலேயும் வந்து இப்படி 3 கிலோமீட்டர் தான் ஆக்சுவலாக, ஆனால் 6 கிலோமீட்டர் ஓடினான்னா அதில் ஒரு ப்ராடுத்தனம். அதான் வந்து இவங்க இந்த விஜய் ரசிகளை எப்படி கவர்றது அப்படிங்கிற யுத்தி வந்து தெரியும். 6 கிலோமீட்டர் ஓடிட்டாரா அப்படின்னோடனே பாருங்கள் நம்ம விஜய் வந்து புகழ்ந்துட்டாங்கன்னா இதை ரீட்வீட் பண்ணுவாங்க, இல்லை காசு கிடைக்கும்ல, அந்த ஒரே நோக்கத்துக்காக 6 கிலோமீட்டர் அப்பட்டமாக போய் ஆக்சுவலாக ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் பார்த்திங்கன்னா 20/10/2024 21 கிலோமீட்டர் நிற்காமல் ஓடி இருக்கார் மாரத்தான். அப்போது ஆதவர்ஜுனா சொன்னது அப்பட்டமான பொய். விஜய் அவர்கள் தான்
ஓடி இருக்கார் 3 கிலோமீட்டர். மற்ற இந்தியாவில் எந்த முதலமைச்சர் இப்படி ஓடினதில்லை. அதனால இந்த மாநிலம் வந்து தூய்மையான மாநிலமாக மாறப்போகுதுன்னா அது அப்படியே போய், ஏன்னா ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா வந்து 21 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடி இருக்காராம். பார்த்துங்க இது எவ்வளோ பொய்ன்னு. அடுத்து ஒரு பொய்யை வந்து சொன்னார் பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. இந்த லிக்கர் கல்ச்சர் அதை தூக்கி எறியணும். மட்டுமின்றி அவருடன் பயணித்த ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையான, அதாவது இவருடைய வாழ்க்கையிலே வந்து லிக்கரை தொட்டதில்லையா, அவரோட வாழ்க்கையில் வந்து சீரட்டை வந்து தொட்டதில்லையா, ட்ரக்ஸை வந்து பார்த்ததே இல்லையா. ஆனால் அந்த செய்தியை கேட்டிங்களா, இப்படி சொல்கிறாரு. ஆனால் ஃப்ளைட்டில் போகும்போது எதோட போயிருக்காரு, வேறு என்ன, இதுதான் லிக்கர் தான். அதான் பாருங்கள், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். வெளியே ஒரு பின்பம் போடுவாங்க, உள்ளே ஒரு பின்பம் வந்து ஓட்டுவாங்க. இதே மாதிரி தான் இவர் எப்பட்றா வந்து இந்த வட்டிக்கடை வந்து நடத்துகிற அப்படின்னா, இவர் வெண்டாபீஸ் நடந்து போயிட்டு இருந்தாரா, அங்கே ஒரு அம்மா வந்து சுண்டல் ஊற்றுக்கு இருந்தாங்களாம். அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து வட்டி கடை வச்சு நம்ம வட்டி பிஸ்னஸ் வச்சு முன்னேறணும்னு தோணுச்சான். அப்படியெல்லாம் வந்து ஒரு ஓலா கதை விட்றது. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் வாயை திறந்தா பொய் பிராடு புத்தனாட்டம் பொய் சொல்லியே இருக்கக்கூடிய ஒருத்தர் தானே. அதாவது மார்ட்டின் அப்படிங்கிறவர் இல்லை அப்படின்னா, மாமனார் அப்படிங்கிறவர் இல்லைன்னா, மார்ட்டின் அப்படிங்கிறவர் இல்லைன்னா இவருக்கு 600 கோடி சொத்து எங்கே வந்திருக்காது. அப்போ முழுக்க அந்த காசை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கனால இன்றைக்கி வந்துட்டு ஒரு ட்ரக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் வச்சு முழுக்க இது நாடகம் தான் அரங்கிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ட்ரக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல டாஸ்மாக் கடையில் மூடணுமே, சிகரெட்டை வந்து இது பண்ணணுமே. அதெல்லாம் இது பண்ண மாட்டேன், இவர் தான் முதலமைச்சர், அதில் பண்ணுற வருமானம்லாம் வரும். இதில் நாம் தமிழர் கட்சி எங்கே கோட்டை விட்டோம் அப்படின்னா, சரக்கு அடிக்கிறவன் கிட்டத்தட்ட வந்து 1 கோடி பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ 2 கோடி குடும்பம் இருக்குன்னா அது 1 கோடி குடும்பத்தில் இருக்க ஆட்களை வந்து சரக்கு அடிக்கிறாங்க. 1 கோடி பேர் அப்படின்னு எடுக்கக்கூடாது, 1 கோடி குடும்பத்தில் இருக்கவங்க சரக்கு அடிக்கிறாரு. அப்போ அடிக்கிறாங்க பாதிக்கு பாதி, ஆண்களில் பாதிக்கு பாதி சரக்கு. இப்போ நம்ம வந்து சரக்கை நிப்பாட்டுறோம், சரக்கு வந்து எதாவது டாஸ்மார்க் மூடுறோம் அப்படின்னா அவங்க ஓட்டெல்லாம் வராது. அவங்க ஓட்டெல்லாம் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த சாராய கடையை திறந்து விடணும். ஒரு பக்கம் சாராய கடையை திறந்து விடுற மாதிரி திறந்து விட்டு நீங்கள்லாம் குடிங்கப்பான்ட்டு, இன்னொரு பக்கம் என்ன, நாங்கள் வந்து போதையை ஒழிக்க போகிறோம், போதை ஒழிப்பு தினத்தில் நாங்கள் வந்து மாரத்தான் ஓட போகிறோம் அப்படிங்கிற ஒரு நாடகம் போடணும். இதுதான். அப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கும் நம்ம இதுக்கு மேலே வந்து இந்த மக்கள் வந்து அதை பெண்களாவது நம்மளுக்கு ஓட்டு போட்டுருக்கலாம்ல. பெண்கள் ஓட்டு சாய்மானம் வந்தால் போதை இதை ஒழிக்கிறேன் டாஸ்மார்க்கை முறைங்கிறாரே, ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை 2500 போனால் அவங்க அப்படி போயிடுவாங்க. அப்போ பெண்களை கவர்றதுக்கு 5000 பணம் சீமான் அவரை கொடுக்குறேன்டோ, அதே மாதிரி ஆண்களை கவர்றதுக்கு போதை வந்து கட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் வந்து அவுத்து விடுவோம். டாஸ்மார்க்குடைய விலையை குறைப்போம், 130 ரூபா பாட்டில் என்னமோ விற்கிதா, 100 ரூபாய்க்கு நாங்கள் கொடுப்போம்னா ஓட்டு போட்டுருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இங்கே அரசியலே வந்து சிம்பிள் தாங்க, அவ்வளோதான். இதான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லாட்டினா விஜய் அவர்கள்லாம் வந்து எப்படி முதலமைச்சர் ஆகிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.